இந்த கச்சத்தீவை உண்மையிலேயே இந்தியா இலங்கைக்கு எடுத்து கொடுக்கும் போது அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் தகப்பனார் திரு கருணாநிதி தான். அப்போ அந்த கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்துதான் இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதா என்று பார்த்தோம்னா, வரலாற்றில் பார்த்தோம்னா மிக தெளிவாக அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசிற்கு சாதகமாக நடந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் நமக்கு வரலாறை பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வருது. இதில் மிக முக்கியமாக 1974ஆம் வருடத்து ஒப்பந்தத்தின் போது அதற்கு முன்னதாக ஒரு வாரத்திற்கு முன்பே வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த கேவல் சிங் என்பவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை சந்திக்கிறார். அப்போ இந்த கச்சத்தீவை எடுத்து இலங்கையிடம் கொடுக்க போகின்ற விஷயத்தை இவர் மத்திய அரசின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தெரிவிக்கிறார். அப்போ கருணாநிதி எதிர்ப்பை தெரிவிக்காமல் தமிழ்நாடு மக்களின் உணர்ச்சியை மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்போது தந்தி நாளிதழுக்கே அவர் பேட்டி கொடுத்திருக்கின்ற விவரத்தை எல்லாம் படிக்கிறப்போ ஒரு தீர்க்கமா நின்று போராடி இருக்கலாமே, என்னுடைய நாட்டின் நிலப்பகுதியை கொடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கலாமே, ஏன் தமிழக அரசு போராடலை என்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. கேவல் சிங் பார்த்தாரே, அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்டப்போ, நான் தமிழ்நாடு மக்களின் உணர்வை எடுத்து சொல்லியிருக்கிறேன், இது சம்பந்தமாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவீங்களான்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீதிமன்றத்திற்கும் போகலாம், போனாலும் போகலாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒப்பந்தமே கையெழுத்து இட்ட பிறகு நீங்கள் எவ்வாறு கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு எடுப்பீர்கள் என்று கேள்வி கேட்டா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று ஒரு போகிற போக்கில் ஒரு பதிலை சொல்லிவிட்டு கருணாநிதி கச்சத்தீவை கை நழுவி விட்டு விடுகிறார். இந்த கச்சத்தீவை மத்திய அரசு இலங்கைக்கு